இந்த பணம், இந்த வருமானம் வந்ததுக்கு காரணம் தேவனாகிய கர்த்தர். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. கடவுளுக்கு மக்கள் கொண்டு கொடுக்குற ஒரு காரியத்தை பற்றி அவர் பேசுகிறார். கொடுக்கறதுன்றது என்ன அப்படின்னா, அது ஒரு கனமான ஒரு காரியம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. கொடுக்கறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தருடைய மனசு எப்படி இருக்குது, ஒருத்தருடைய உள்ளம் எப்படி இருக்குன்றதை என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். யோசிக்கிறான்னா, எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் என் கையில் இந்த பணம், இந்த வருமானம் வந்ததுக்கு காரணம் தேவனாகிய கர்த்தர். அவர் தான் அதுக்கு காரணம். அப்போ அவர் தான் அதுக்கு காரணம்னு நான் உண்மையாக நம்புவேன்னா, என் கையில் பணம் வந்த உடனே முதல்ல நான் கடவுளை தேடி வருவேன். கடவுளுடைய ஆலயத்துக்கு நான் வருவேன், கடவுளுடைய பிரசன்னத்துக்கு நான் வருவேன். வந்து அதை ஆலயத்தில் கொடுத்து, கடவுளே இந்த 100 ரூபானாலும் நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, 1000 ரூபானாலும் நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, 1,00,000 ரூபானாலும் நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, கோடி நாள் நீங்கள் தான் கொடுத்தீங்க. அதனால் நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் எனக்கு நீங்கள் நிறைய தருவீங்க, என்னை நல்லா ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லி நம்முடைய முதல் அன்பை அல்லது முதல் கணத்தை என்னைக்கு கடவுளுக்கு நீங்கள் செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்னைக்கு உங்கள் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போமே நீங்கள் ஏழையாக இருக்கவே மாட்டீங்க. அப்போமே வறுமையில் உங்கள் வாழ்க்கை இருக்காது, கடனில் உங்கள் வாழ்க்கை இருக்காது. உங்கள் வாழ்க்கையை அதை அப்படியே திருப்பி போட ஆரம்பிச்சிடும். பாருங்க, இது தெரியல நிறைய பேருக்கு, இந்த ரகசியம் தெரியல, தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்கு நான் கொடுக்கறதில்லை, நான் கொடுப்பதின் மூலம் எனக்கு கடவுள் கொடுத்தார் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதனால தான் தாவீது அரசன் சொல்றான், உமது கரத்தில் வாங்கி உமது கரத்திலே கொடுக்கிறேன். என் கைக்கு எப்படி வந்துச்சு? நான் ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டதுனால வந்துச்சு இல்லை, என் கைக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க. என் கைக்கு இந்த 1 ரூபானாலும் 10 ரூபானாலும் வந்ததுக்கு காரணம் நீங்க. அதனால உங்களை நான் முதல்ல என்ன பண்ண போறேன், வாழ்க்கையில வைக்க போறேன். உங்களை நான் முதல்ல என்ன பண்ண போறேன், கனம் பண்ண போறேன். அப்போ எனக்கு எந்த வருமானம் வந்தாலும், எனக்கு எந்த வசதிகள் வந்தாலும், எந்த பணம் வந்தாலும் அதில் முதன்மையானதை நான் உமக்கு கொண்டு வருகிறேன் என்பதின் மூலம் நாம் ஒன்றை சொல்கிறோம். நான் என் திறமை, என் புத்தி, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை நான் நம்புகிறேன், உங்களை நான், உங்கள் அன்பை நான் நம்புகிறேன், உங்கள் ஆற்றலை நான் நம்புகிறேன், நீங்கள் எனக்கு தந்திருக்கிற எல்லாத்துக்கும் மேலே நான் என்ன பண்ணுறேன், நன்றியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்றதுடைய அடையாளமாக அது இருக்கிறது.